நம்ம நாகர்கோவிலில் ஒரே பிளேஸில் 3 படம் ஓடுதா? அப்படி நான் போன பிளேஸ் தான் பிவிபி மல்டிப்ளெக்ஸ். என்ட்ரி ஆனதுமே ஒரு மாலுக்கு போன ஃபீல் தான் வந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைட்னிங் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே மாசாக இருந்த மக்களே. ஃபோட்டோஸ் அவ்வளோ ஒன்று தரமாக இருந்துச்சு. இந்த ஒரு தேட்டர்லேயே 3 ஸ்க்ரீன் ஓடுது மக்களே, 1 2 3ன்னு. இதில் நான் செகண்ட் ஸ்க்ரீன் தான் போயிருந்தேன், விஷால் மூவி. ரொம்பவே மூவி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தேட்டரும் அடிப்பொலியாக இருந்துச்சு. 4 மூவியில் ஏன் இந்த மூவி போனேன் அப்படின்னா, இது 12 இயர்ஸ் முன்னாடி உள்ள மூவி, இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் போயிருந்தேன். அது மட்டும் இல்லை மக்களே, இவங்களோட ஃபுட் கோர்ட் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க தேட்டருக்கு டிக்கெட் ப்ரைஸ் 150 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களே, வாஷ்ரூம் கூட ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஃபுட் கோர்ட்டில் ஐஸ்கிரீம், டீ, பாப்கார்ன் எல்லாம் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் அந்த சீட்லலாம் வந்துட்டு ஒரு ஹோல் இருந்துச்சு, இந்த பாப்கார்ன் வச்சு சாப்பிட. அதுவும் நம்ம இனி வந்துட்டு கையில் வச்சு அவஸ்தைப்படாண்டா, அதில் வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இனி பிரச்சனையே இல்லை மக்களே. டிக்கெட் இல்லாமல் இனி ஃப்ரண்ட் ரோவில் கிடச்சாலுமே ஃப்ளெக்சிபிளான இந்த சீட்டெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. பார்க்கிங் கூட செமையாக வச்சுருந்தாங்க. பைக்கு, காருக்கு எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. நாங்களும் மூவி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான தேட்டரில் ஒரு செம்ம காமெடியான மூவி பார்த்து ஃபீல் தான் இருந்து. நீங்கள் எங்கள் மூவி பார்த்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.